எப்பவுமே உன் மேல எனக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். முதல்ல அவட கூட்டிட்டு போறீங்களா? என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏங்க, அவன் நம்ம வீட்டு மாப்பிள்ளைங்க. அந்த மரியாதை கூட இல்லாம எல்லார் முன்னாடியும் அசிங்கமா பேசிட்டு இருக்கான். அத நீங்க ஆமா ஆமா ஆமா, பெரிய மாப்பிள்ள. அப்படியே அமெரிக்கால இருந்து டைரக்டா ஜம்ப் பண்ணி வந்த மாப்பிள்ள. ஒரு சாதாரண விளையாட்டு, அதுல கூட கரெக்டா ஜெயிக்க முடியாத இவன் எப்படி வாழ்க்கையில நேர்மையா இருக்க முடியும்? அவன் நேர்மைக்கு என்ன குறைச்சல்? தப்பு ஃபீல் பண்ணி உன்கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டதுக்கு பேர் என்ன? நேர்மை தானே? ஏய், மன்னிப்பு கேட்கலன்னா அப்படியே நான் விட்டுருவேனா? பொழந்திருக்க மாட்டேன். அப்படியே வந்து மன்னிப்பு கேட்டா ஃபூல்ஸ் கிட்ட வேணா அவன் ஸ்கோர் பண்ணலாம், ஆனா முடியாது. ஏன் கிட்ட முடியவே முடியாது. ஹலோ மிஸ்டர் அமெரிக்கா ரிட்டன், நடிப்பு செம்மையா பண்றடா நீ. எவ்வளோ பெரிய நடிகனா இருந்தாலும் உன்கிட்ட வந்துதான்டா நடிப்பு கத்துக்கணும். நான் ஸ்கோர் பண்றதுக்காக மன்னிப்பு கேட்கல. ஐயோ ஐயோ ஐயோ, இப்ப கூட என்னமா நடிக்கிறடா? ஏய், இத பார், இந்த சூர்யா புல்லட் ப்ரூஃப் என் கிட்டலாம் வேலைக்கே ஆகாது. நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு பெட்டர் என்ன தெரியுமா? இந்த புடவை எடுத்து கட்டு, பர்ஃபெக்டா இருக்கும்டா. I don't know why you don't like me. எப்படியாவது உன் கூட க்ளோஸ் ஆயிடணும்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட உன் மேல எனக்கு கோவம் வரல சூர்யா, வருத்தம் தான். ஐயோ ஐயோ ஐயோ, முடியலடா அப்பா. ஐயோ ஐயோ, உலக நடிப்புடா சாமி. நடிப்பா கூட இருந்துட்டு போட்டோம், நான் தான் உன்கிட்ட சாரி கேட்டேன்ல. அப்புறம் விட்டுட வேண்டியதானே? டே, நீ புரிஞ்சுக்கோ, உன் பிரச்சனையே இதான்டா. சண்டை போட்டா மனுஷன் மாதிரி ஆம்பளை மாதிரி சண்டைக்கு வாடா. இங்க அப்படியே டக்குனு உள்ட்ட ஓய்யோ மன்னிச்சிருங்கன்னு. இத தாண்டா நான் நடிப்புன்னு சொல்றது. உன்னை இங்க நல்லவன் மாதிரி காட்டிக்க பாக்குற, ஆனா ஐயோ நோவே, நீ நல்லவனே கிடையாது. அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. There is something is wrong with you man. அதுவும் உன் திருட்டு கண்ணே சொல்லுது. சார், சூர்யா சார், வேண்டாம் சார், ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். எல்லாரும் வருத்தப்படுவாங்க. என்ன நந்தினி, இப்ப என்ன சொல்லி கூப்பிட்ட? உன்னை நான் எப்படி கூப்பிடணும்னு சொல்லிருக்கேன்? எப்படி எப்படி அது வந்து வாட் அத்தான் சொல்லு. ஆ இத் தா இன் அத்தான் சொல்லு. அத்தான். இத பாரு, என்ன அத்தானு தான் சொல்லி கூப்பிடணும் சொன்னா இல்லையா? சொல்லு, சொல்லிருக்கனா இல்லையா? Then come on, call me அத்தான். Come on, அத்தான்னு கூப்பிடு. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியா? கூப்பிடு நந்தினி. Come on, கூப்பிடு. அத்தான்னு கூப்பிடு. That's the spirit. Congratulations நந்தினி, congratulations. என்னம்மா இங்கே அத்தா பொத்தம் ஆரம்பிச்சிட்டான்? பாத்தீங்களா? போதும், இருக்கிறது பத்தாதுன்னு இப்ப இந்த கடையில வேற வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கான். இந்த கடைக்கு இப்ப எதுக்கு வந்தோம்? சுரேகாக்கு நிச்சயதார்த்த புடவை எடுக்கிறதுக்கு. அத முடிச்சிட்டு கிளம்புவோம். அட, அத சூர்யா செலக்ட் பண்ணுவானே நான் ரஞ்சித்தே. ஐயோ போதுங்கறல. செலக்ட் பண்ற லட்சணம் தான் நல்லா தெரியுமே. ஏற்கனவே இவன் செலக்ஷன்லாம் மட்டும் தான். நிக்கிதே அவன் பக்கத்துல தேவையில்லாத தலைவலியை கூட்டிட்டு வந்திருக்கோமே, அது கூட அவன் செலக்ஷன் தானே. இதுல இருந்து தெரியல அவனோட டேஸ்ட் எந்த லெவல்ல இருக்கும்னு. நீங்க எல்லாரும் புடவைய பாருங்க. அதேதான் நானும் சொல்றேன். இந்த டாடி தான், ஐயோ இந்த டாடி தான் என்ன தொந்தரவு பண்ணி விடாம இங்க வர சொன்னாரு.
ஆக்சுவலி ஐ டோன்ட் ஹேவ் எனி அப்ஜெக்ஷன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு இங்க வேற சில வேலைகள் இருக்கு. என் அழகான அன்பான பியூட்டிஃபுல் வைஃபுக்கு நான் மாடர்ன் ட்ரெஸ் எடுக்க போறேன்.